நியூஸ் தமிழ் கழுகு. கோவை மாவட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் வட்டாரத்துல இந்நாளுக்கு மவுசா முன்னாளுக்கு மவுசா அப்படின்னு பட்டிமன்றமே நடக்குதாம். கோவை மாவட்ட அறநிலையத்துறையில விவேகமான ஊழியர் ஒருத்தர் சகல பலத்தோட பணியில இருக்காராம். இவர் தொடர்பான விவகாரம் ஒண்ணு நீண்ட காலமா பெண்டிங்ல இருக்கு. அதுல என்ன முடிவு வருங்கிறது தான் அதிகாரிகளோட எதிர்பார்ப்பு. 2011 அதிமுக ஆட்சியில இவர் மேல சுமாரா 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோவில் நகைகள் கையாடல் செஞ்சதா FIR பதிவாயிருக்கு. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. காரணம், அவர் அப்ப அமைச்சரா இருந்த வேலுமணிக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவரா. இந்த விவகாரம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெருசாகும்னு நினைச்சவங்களுக்கு அப்படி எதுவும் நடக்காதது ஏமாற்றம் தானா. மறுபடியும் புகார்கள் எழ பொறுத்து பார்த்த அறநிலையத்துறை உயரதிகாரி ஒருத்தர் அந்த ஊழியரோட பிளாஷ்பேக்கை சுட்டிக்காட்டி அவர் செஞ்ச தகிடு தத்தங்களையும் குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க துறை ஆணையரகத்திற்கு கடந்த அக்டோபர் மாசம் ஃபைல் ஒன்னு அனுப்பினாராம். ஆனாலும் இதுவரைக்கும் அறநிலையத்துறை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து பச்சை கொடி காட்டப்படாம இருக்கான். இது பத்தி அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் தகவல் போயிருக்கான். ஆனா ஃபைல் எங்க பிரேக் டவுன் ஆகி நிக்குதுங்கிறது சஸ்பென்ஸாவே இருக்கான். வேலுமணி கொடுத்த வரம் இப்ப வரைக்கும் எக்ஸ்பயர் ஆகவில்லை போல அப்படின்னு சொல்றாங்களா சக அதிகாரிகள். நியூஸ் தமிழ் கழுகு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.